விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஏம்மா மரகதம், கொஞ்சம் மோர் கொண்டாமா, ரொம்ப களைப்பா இருக்கு. இந்தாங்க மோரு. எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வயல் எவ்வளோ சிலிப்பா இருந்துச்சு? அது எப்படிமா மறக்க முடியும்? அப்ப நம்ம எப்படி இருந்தோம்? ஆமா, வயலுக்கு போனீங்களே, வயல் எப்படி இருக்கு? அட போம்மா, வயல்ல மழையும் இல்லை வெள்ளாமையும் இல்லை. லோன் கொடுத்த பேங்க்காரன் வேற வந்து ரொம்ப சத்தம் போட்டு போயிட்டாமா. பேசாம வயலை வித்தரலான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறது? சரி, மாரிமுத்து வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, வரும்போது யார்கிட்டயாவது 50 ரூபாய் வாங்கி அரிசி வாங்கிட்டு வாங்க. சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுங்க. சரிம்மா, பார்க்குறேன். ஊருக்கே சோறு போடுறேன், ஆனால் என்னால் என் குடும்பத்துக்கு சோறு போட முடியல. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சாவறதே மீன். கடவுளே, என்னை ஏற்றுக்கோ. தங்கம், அப்பா வேற இல்லை. பேசாம வயலை வித்துட்டு பொழப்ப தேடி நகரத்து பக்கமா போயிடலாமா? அம்மா, இது அப்பா வாழ்ந்த பூமிமா. இதை விட்டு நான் வரவே மாட்டேன். என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் படித்து முடித்து நகரத்து சைடு பொழப்ப தேடி போயிட்டா நம்ம விவசாயத்தை யாருமா பார்த்துக்கிறது? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். நான் நம்ம விவசாயத்தை பார்த்துக்கிறேன். அப்போதாம்மா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். நீ சொல்றதும் சரிதான். மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு. ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. எங்க அத்தா ஒரு கோயில், எங்கப்பா
அதில் சாமி இதுதானே எங்களோட பூமி. வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு. ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. எங்க அத்தா ஒரு கோயில், எங்க அப்பா அதில் சாமி. எங்க அத்தா ஒரு கோயில், எங்க அப்பா அதில் சாமி. இதுதானே எங்களோட பூமி. இங்க பாருங்களேன், நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம்தான். அப்படிப்பட்ட விவசாயமும் சரி, விவசாயிகளும் சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வராங்க. அப்படிப்பட்ட விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றணும்னா ஒவ்வொரு இளைஞனும் விவசாயம் பண்றதுக்கு முன் வந்தாதான் முடியும். அதுக்காக நம்ம ஓவிபி கலைஞர் டிவி சார்பாக எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான் இது. அனைவருக்கும் உணவு கொடுப்போம், விவசாயிகளின் உயிர்களை காப்போம். ஜெய்ஹிந்த். ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். ரொம்ப அதாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்துருக்கீங்க. உங்கள் பேர்? சுமன் சார். ஜாகி சார். சுமன். ஓகே, நீங்கள் தான் அந்த கான்செப்டே ஃப்ரேம் பண்ணீங்களா? ரொம்ப நல்ல கான்செப்ட். பாப்பா, நீ ரொம்ப நல்லா பண்ண. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். பிரசன்னா மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த மெசேஜ், லைக் கன்வே பண்ண மெசேஜ், எடுத்த கான்செப்ட் வாஸ் சிம்பிளி அல்டிமேட். தேங்க்யூ. ஃபுல் மார்க்ஸ் டு தட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் விவசாயிகளை காப்பாற்றல. விவசாயம் போயிடுச்சுன்னா நம்ம பீட்சா பர்கர் சாப்பிட்டு பிழைக்கலான்னு, அது கூட அரிசி இதெல்லாம் வேணும். அது விவசாயிங்க இருந்தால் தான் நடக்கும் அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஹோல் க்ரூ, ஆரம்பத்தில் நீங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு இதுவாக பண்ண அவங்க பாப்பா, எவ்ரி ஒன் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணிங்க. அண்ட் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஆடின அந்த செக்ஷன் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருந்துச்சு. ரொம்ப லைக் இமோஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்று எடுத்து ஸ்பின் பண்ணி அந்த ரிவர்ஸில் தொங்க விட்டதெல்லாம் வந்து ரொம்ப மாதிரி ஒரு செகண்ட் ஐயோ தட்டுமோல. ஸோ சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங், வெல் டன். நல்லா கன்வேயும் பண்ணீங்க. தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பின்னிட்டே. தேங்க்யூ. கலா மாஸ்டர். அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல, நீங்கள் போன ஜென்மத்தில் இருந்தால் எந்த மாதிரி பெண்ணாக பிறக்கணும், யாரை மாதிரி பிறக்கணும். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க இந்திரா காந்தி, அவங்க எல்லாரும் பேர் சொல்லுவோம். பட் நான் நினைப்பேன், அடுத்த ஜென்மம் பிறந்தால் இவ்வளோ மாதிரி பிறக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா இவளோட மனசு ரொம்ப அழகான மனசு, நல்ல மனசு. அவளோட ஒவ்வொரு சுமன், நீங்கள் ரொம்ப நல்லா கோரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எக்ஸலன்ட் கோரியோகிராஃப். நீங்கள் பண்ண பொசிஷன், நீங்கள் பண்ண டான்ஸ் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அப்பயே தெரியும் யூ ஆர் அ வெரி குட் கோரியோகிராஃபர். கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸருக்கெலாம் நான் வந்து ஒரு ஆளை பார்த்தே தெரிஞ்சிடும் இவன் நல்லா கோரியோகிராஃபராக இல்லைன்னு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கான்செப்ட், அந்த விவசாயத்துக்கு நம்ம என்ன இன்னும் கடவுள் கண்ணு திறக்க மாட்டுறாரு. கடவுள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கண்ணை திறக்கணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். என்ன ஒன்றுமே கிடையாது. நம்ம இங்கே 10 நாள் சிட்டியில் இருந்துட்டு நீங்கள் ஒரு 4 நாள் வில்லேஜில் இருந்துட்டு வாங்க, உங்களுடைய பாடி எப்படி இருக்கும்னு தெரியும். அண்ட் நீ பண்ண பொசிஷன், ஆக்ஷன்ஸ் எல்லாமே அம்மா கேரக்டராக பண்ணவங்க கூட ரொம்ப அழகாக நினச்சி இவங்க தான் பர்ஃபார்மரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நீ வந்த லாஸ்ட்டில் டைலாக் பேசின பற்றி எப்படி தெரியுமா பேசினேன், அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு, வெறி வந்து பேசினேன். இந்த குழந்தைங்க பேசியாவது ப்ளீஸ் விவசாயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நல்ல விஷயம் நடக்கணும். ஓகே, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கை கொடுப்போம், ஜெயிக்க வைப்போம். ஓகே, சொல்லலாம். மேம், இப்போ நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் ஒரு மலை விவசாயி தான் மேம். எங்கள் சொந்த ஊர் கொடைக்கானல். அங்கே இருக்கிற மலை விவசாயியோட பையன்தான் நான். எங்கள் அப்பா நான் ஒரு 3வது படிக்கிறப்ப இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் வந்து
இப்போ அதுக்கப்புறம் டான்ஸ் ஃபீல்டு எடுத்து எங்கள் இதில் யாருமே டான்ஸ் ஃபீல்டு எடுக்கல. ஃபஸ்ட்டு யாருமே டான்ஸ் ஃபீல்டுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. நான் எல்லாத்துலேயும் ஒரு சேலஞ்சாக எடுத்து இப்போ முன்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்குறேங்க. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் இவங்களுக்கு உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன?